நம்ம சேனலில் ஃபோட்டோகாப்பியர் சர்வீஸ் பற்றியும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல் வந்து கார்டன் சேனலாக இருந்தாலும் அடிஷ்னலாக ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஃபோட்டோகாப்பியர்ஸு ஒவ்வொரு இதுவும் சர்வீஸ் பண்ணும்போது அதை வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த யூனிட் வந்து கோனிகா மினோல்டா 195ஓட ட்ரம் யூனிட்டை என்டையர் ட்ரம் யூனிட்டும் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம காப்பி ஆர் பிரிண்ட் எடுக்கும்போது இந்த சைடும் அதே மாதிரி இந்த சைடும் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சது மாதிரி வருது. இது என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, மேபி இந்த ட்ரம் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்து டெவலப்பர் இதுக்கு கீழே உள்ள இந்த டெவலப்பர் யூனிட்டையும் நம்ம செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த யூனிட்டை வந்து ரெண்டாக ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒரு என்டையர் ப்ரொசீஜரும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இங்கே உள்ள இந்த டெவலப்பிங் சென்சார் வர்ற இந்த கனெக்டரை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு இந்த 2 ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த யூனிட் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும். இப்போ நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி இந்த 2 சைடு உள்ள ஸ்க்ரூவும் நான் 2 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம வந்து ப்ளோயர் யூஸ் பண்ணிடக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ப்ளோயர் போட்டோம் அப்படின்னா உள்ளே இதுக்கு கீழே வந்து டெவலப்பர் நமக்கு இருக்குது. டெவலப்பர் இருக்கிறதுனால நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டெவலப்பர் சுத்தமாக பறந்துடும், அப்புறம் நமக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த யூனிட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு இதை மட்டும் தனியாக ப்ளோ பண்ணலாம், அது தப்பு இல்லை. இப்போ நான் அந்த 2 இதை அப்படியே பிரிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் அதை பிரிக்கும் போதே அதில் இருந்த டோனர் வந்து அங்கே கொட்டுது. இப்படி இருக்கும்போது நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுத்தமாக அது பறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் பாருங்கள், இதில் டெவலப்பரே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே இங்கே இப்படி ஒயிட் இருந்துச்சுன்னா டெவலப்பர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து இந்த ஸ்பேசர் வீல்லாம் நல்லா இருக்காங்கிறது செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது நல்லா ஃப்ரீயாக சுற்றணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து ட்ரம்மும் இதுவும் சேர்ந்து சுற்றுறதுனால இது கண்டிப்பாக நமக்கு ஃப்ரீயாக சுற்றணும். நெக்ஸ்ட்டு இந்த வீலை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒயிட் லைன் வரக்கூடாது. இப்படி இது இருந்துச்சுனாவே நமக்கு காப்பி குவாலிட்டியில் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா சர்வீஸ் வந்து ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரம்மை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரம்மும் இந்த சார்ஜ் யூனிட்டை நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். இதை வெளியில் எடுத்து இதை நல்லா க்ளீன் பண்ணணும். இதில் டஸ்ட் இருக்கக்கூடாது, அதே மாதிரி டோனர் பவுடரும் இதில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு காப்பி குவாலிட்டியில் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு. இப்போ இந்த ட்ரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தேஞ்சது மாதிரி இருக்குது, இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். இந்த வீடியோ பார்த்து சர்வீஸ் பண்ணும்போது இதே மாதிரி ரிசல்ட் தான் வருங்கிறது எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஏன்னா எனக்கு இது ஏற்கனவே பிரித்து பழக்கம் இருக்கிறதுனால நான் இதை ஈஸியாக பிரிச்சுட்டேன். இன்கேஸ் உங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வச்சு பண்ணுறது தான் பெட்டரு. இப்போ இந்த ட்ரம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரம் மட்டும் தனியாக எடுத்துட்டேன். இந்த சென்டர்லலாம் டச் பண்ணக்கூடாது. எப்போவுமே ட்ரம் பிடிக்கும்போது இந்த கார்னரும் தான் பிடிக்கணும். நம்மளோட விரல்லாம் இதில் எதுவும் படக்கூடாது, எதுவும் ஸ்க்ராட்ச் விழுந்துடக்கூடாது. ஸோ இந்த ட்ரம்மை வந்து நான் தனியாக ஒரு இடத்துல சேஃபாக வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த சார்ஜிங் யூனிட்டை நான் தனியாக எடுத்துட்டேன். இதில் பார்த்தாவே தெரியும், இந்த இடத்துல வந்து டோனர் பவுடர்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதனால் காப்பி குவாலிட்டி, பிரிண்ட்டு எல்லாமே கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இதையும் இப்போ நம்ம தனியாக பிரித்து இது பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும். இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு முள் கம்பி மாதிரி இருக்கும். எக்காரணம் கொண்டு அந்த கம்பி பெண்ட் ஆகிடக்கூடாது. நான் அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் சார்ஜ் யூனிட்டில் இந்த 2 சின்ன ஸ்க்ரூவும் காட்டிட்டேன். இப்போ அதை அப்படியே மெதுவாக இது எடுக்கிறேன். இந்த மாதிரி வரும். இந்த முள் கம்பி வந்து எக்காரணம் கொண்டும் பெண்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அது உள்ள ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒன்று இழுத்து கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ இதை தொடச்சிட்டு நான் திரும்ப அசம்பிள் பண்ண போகிறேன். இப்போ இது ஓரளவு தொடச்சிட்டேன்னா இந்த ஸ்ப்ரிங் அலைன்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கணும்.
இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இழுத்தாப்பில் இருக்கணும். இதுக்கு கீழே அந்த பட்டை இது மாதிரி இருக்குல்ல. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை மாட்ட போகிறோம். சின்னதாக ஒரு பட்ஸ் வச்சு இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நான் ஐபி சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தா இந்த பட்ஸில் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு இதில் வந்து டோனர் இதாக இருக்குது அப்படிங்கிறது. இது க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 ஸ்க்ரூவும் நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து மாட்டும்போது இந்த சைடு வந்து ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் இழுத்தாப்பில் இது பண்ணோம்னா இந்த இடத்துல இது ஓப்பன் ஆகும். கரெக்டாக நம்ம இதை மாட்டணும். ஓகே, நம்ம சார்ஜ் யூனிட்டை வந்து அசம்பிள் பண்ணி அதை தனியாக வச்சாச்சு. ட்ரம்மையும் அது மாதிரி தனியாக வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வைப்பர் பிளேடு வந்து இந்த அளவுக்கு எல்லோவிஷாக மாறிடுச்சு. இந்த மாதிரி எல்லோவிஷாக மாறிடுச்சு அப்படின்னா இதோட லைஃப் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு வைப்பர் பிளேடு வச்சுருக்கேன். இதுவும் பழசு தான், ஆனால் இதை ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் வச்சுருக்கேன். இந்த வைப்பர் பிளேடுக்கும் இந்த வைப்பர் பிளேடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது அதிகமாகவே எல்லோவிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளேடை எடுத்து இதில் மாட்ட போகிறேன். இதுக்கு வந்து இந்த 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து மாட்ட வேண்டியது தான். இப்போ நான் அந்த ட்ரம் யூனிட்டோட மேல் பார்ட்டை நல்லா ப்ளோ பண்ணிட்டேன். ப்ளோ பண்ணி இந்த அளவுக்கு ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் அதை கம்ப்ளீட்டாக வேஸ்ட் டோனர் இதுலேருந்து அது எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பிளேடு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இதுவும் பழைய பிளேடு தான், பட் இது கண்டிஷன் ஓகேங்கிறதுனால இதை நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம ரிமூவ் பண்ணது எந்த அளவுக்கு எல்லோ ஐஸாக மாறிடுச்சுங்கிறது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ட்ரம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ட்ரம்மை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காமனான ஒரு ப்ரொசீஜர். நம்ம எந்த ஒரு லிக்விடுமே அதில் அப்ளை பண்ண வேணாம். அப்படி பண்ணோம்னா பிரிண்ட் குவாலிட்டி போயிடும். அதனால் நான் ஒரு நார்மலாக ஒரு கிளாத்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணி அதை நம்ம சும்மா தொடச்சாவே போதும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரம்முக்கு பின்னாடி இருக்கிற இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மோட கியர் வந்து கரெக்டாக இதில் உட்காரணும். அதே மாதிரி சார்ஜ் யூனிட்டோட அந்த 2 காடி இதில் கரெக்டாக உட்காரணும். அப்படி உட்காந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக மாட்டிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் அந்த யூனிட் மாட்டிட்டேன். இந்த ட்ரம் வந்து ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம டெவலப்பிங் யூனிட்டுக்கு வந்துட்டோம். டெவலப்பிங் யூனிட்டில் இந்த 3 ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இதில் டெவலப்பர் வந்து கொஞ்சம் இருக்குது இந்த பவுடரு. இந்த பவுடர்லாம் நான் தனியாக ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு இதை கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு நல்லா ப்ளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த டெவலப்பிங் யூனிட்டில் கம்ப்ளீட்டாக இதில் உள்ள டெவலப்பர் எடுத்துகிட்டு நல்லா ப்ளோ பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மேக்னெட்டிக் ரோலர் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இந்த யூனிட் வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். இந்த மேக்னெட்டிக் ரோலரில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு பிரிண்டில் சேர்ந்து தான் வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மேக்னெட்டிக் ரோலரை நம்ம சேஞ்ச் பண்ணிடுறது நல்லது. ஸோ இதில் வந்து கண்டிஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. அதனால் நான் பவுடர் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதை அசம்பிள் பண்ண போகிறேன். இப்போ இந்த டெவலப்பிங் யூனிட் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நான் கலட்டினது இந்த ஸ்க்ரூவும் அதே மாதிரி இந்த எண்டில் உள்ள ஸ்க்ரூ மட்டும்தான். அப்படி கழட்டினோம் அப்படின்னா இந்த ஒரு பிளேட் வந்து நமக்கு தனியாக வந்துடும். எக்காரணம் கொண்டும் இந்த 3 ஸ்க்ரூ மட்டும் கழட்டிடவே கூடாது. இதை கழட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கேப் வந்து இந்த அலைன்மெண்ட் வந்து மாறி போயிடும். அதனால் வந்து இந்த 3 ஸ்க்ரூ எப்போவுமே கழட்டிடக்கூடாது. இதுவும் மட்டும்தான் கழட்டணும். அப்படி கழட்டினா இதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் அதில் டெவலப்பர் போட்டுட்டேன். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இப்போ நான் அதில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவனாக நம்ம ஷேக் பண்ணணும். ரொம்ப ஷேக் பண்ணோம்னா பவுடர் வெளியில் வந்துடும். ஓரளவு இந்த மாதிரி ஈவனாக ஷேக் பண்ணணும். அகைன் இந்த மேக்னெட்டிக் ரோலருக்கு மேலே இருந்த இந்த கவர் போட்டுட்டு இந்த 3 ஸ்க்ரூவும் நம்ம போட்டுட்டோம். ஓகே, இப்போ இந்த டெவலப்பர் யூனிட்டில் நம்ம பவுடர் போட்டாச்சு, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் பண்ணல
இந்த ரோலரில் வந்து ஈவனாக பவுடர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும். இந்த ஒரு சைடு வந்து பவுடர் சரியாக இதாகலை. இப்போ நம்ம ரொட்டேட் பண்ண அது இதாகிடும். அப்படி இல்லைன்னா லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா இதாகும். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு மிஷின் ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த பவுடர் எடுத்துக்கும். ஓகே, நமக்கு இப்போ டெவலப்பர் யூனிட் ரெடி ஆயிடுச்சு, ட்ரம் யூனிட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 யூனிட்டையும் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரம் யூனிட்டில் இந்த டோனர் இறங்குற இடமும், இந்த டெவலப்பர் யூனிட்டில் இந்த ஒரு ஸ்கொயர் சைஸில் இருக்கிற இதுவும், இது ரெண்டும் ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஒயிட் கியரு, இங்கிட்டு உள்ள இந்த கியரு, இது ரெண்டும் ஈவனாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த யூனிட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அசம்பிள் பண்ணியாச்சு. நம்ம இந்த 2 எண்டில் உள்ள ஸ்க்ரூவும் போட போகிறோம். அதே மாதிரி அந்த எண்டில் 2 ஸ்க்ரூ போட போகிறோம். போட்டுட்டு அந்த கனெக்டரை வந்து அதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த 2 யூனிட்டும் அசம்பிள் பண்ணி மாட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த மாட்டின டெவலப்பிங் யூனிட்டோட ஹோல்ஸ் வந்து இதில் கரெக்டாக இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதோட கனெக்டரை நம்ம மாட்ட போகிறோம். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸிங் மட்டும்தான். ஓகே, இப்போ இந்த யூனிட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மிஷினில் அப்படியே இன்சர்ட் பண்ண போகிறோம். மிஷினில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் போட வேண்டிய ஸ்க்ரூ இந்த ஒரு ஸ்க்ரூவும் இந்த ஒரு ஸ்க்ரூ. நெக்ஸ்ட்டு அந்த கனெக்டரை நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இது மாதிரி இன்னும் நிறையா ஃபோட்டோகாப்பியர்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெனான் ஃபோட்டோகாப்பியர்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கோனிகா மினோல்டாவில் 195 மாடல், 215 மாடல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் யூனிட் காமனாக தான் வரும். ஸோ இந்த யூனிட் கம்ப்ளீட்டாக ஒரு சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பெருசாக நம்ம ஸ்பேர்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே கண்டிஷன்ஸ் ஓரளவு பெட்டராக இருக்குங்கிறதுனால சேஞ்ச் பண்ணலை. இந்த ட்ரம் வந்து கூடிய சீக்கிரம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். டெம்ப்ரவரியாக நான் இப்போதைக்கு இதை மாட்டி வச்சுருக்கேன். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.